ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கரும்பு வெட்டுவதற்கு தொழிலாளர்களை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 21 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் கரும்பு வெட்டுவதற்காக சிறிய சரக்கு வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது வாகனமானது எண்ணமங்கலம் அடுத்துள்ள ஆலயங்கரடு என்ற இடத்தில் சென்றபோது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் 3 பேர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அனைவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயம் அடைந்த 18 பேர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விபத்து குறித்து வெள்ளித்திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.